இந்த பதிவு ஒரு நிமிஷம் பாருங்களேன். இது ஒரு குப்பையான திட்டம். இது பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில் ஆரம்பிக்கல தான், போன ஆட்சியில் கொண்டு வந்ததான். ஆனாலும் குப்பையான திட்டம். இதை ஒரு விவசாயி பேசலாமா அப்படின்னா அரசியல் பேசலாம், இந்த அரசியலை பேசலாம். ஏன்னா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 8500 கோடிக்கு இந்த திட்டம் ஒதுக்கியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டின் மழைப்பொழிவு எவ்வளவு தெரியுமா? 987 மில்லிமீட்டர், தோராயமாக 1000 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதையெல்லாம் சேகரிக்காம அரபு நாடுகள்ல வச்சிருக்காங்க கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். எதுக்கு அது? அரபு நாடுகள்ல ஆண்டிற்கு 50 மில்லி லிட்டர் மழைப்பொழிவு தான். 50 எங்க இருக்கு, 1000 எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் 1000 மில்லி லிட்டர் மழைப்பொழிவு. அதை என்ன பண்ணுனா ஏரி குளங்கள் எல்லாம் தூர்வாரி மிகப்பெரிய ஏரிகளை உருவாக்கி அங்க மழை நீரை சேகரிச்சு அந்த ஏரி குளங்கள்ல இருந்து தண்ணீரை சுத்தகரிச்சு குடிக்கலாம். ஆனா கடல் நீரோட தண்ணீரை சுத்தகரிக்கிறதுக்கு எவ்வளவு கோடிகள் தேவைப்படும் தெரியுமா? அதை நிர்வாகம் பண்றதுக்கு அந்த பைப் லைன்லாம் அந்த உப்புலாம் படிஞ்சு அது எவ்வளவு கெமிக்கல் பயன்படுத்துவாங்க தெரியுமா? 8500 கோடி பாருங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் பேரூர் திட்டம். எவ்வளவு தெரியுமா? 6500 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அந்த திட்டத்துக்கு. ஆசியாவிலேயே மிகப்பெரிய திட்டமா. ஆனா ஆசியாவிலேயே அதிகமா மழை பெய்யுது நம்ம தமிழ்நாட்டில். அதை சேமிக்கிறதுக்கான திட்டங்கள் இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெம்மேலி, அங்க ஒரு 1500 கோடி செலவு பண்ணியிருக்காங்க அந்த திட்டம், கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீஞ்சூர், அங்கே ஒரு 500 கோடி, மொத்தம் 8500 கோடி. அதை மழை நீரை சேகரிக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். பெரிய குளங்கள்ல இருந்து தண்ணீரை எடுத்து சுத்தகரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமை. கடல் நீர் தண்ணீரை சுத்தகரிக்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன இருக்கு நமக்கு? இது ஒரு குப்பையான திட்டம். இதை இப்ப இருக்கக்கூடிய இப்ப ஏன் இந்த காணொலியை போடுறோம்னா, இந்த மாதிரியான திட்டங்களை இந்த 5 வருஷத்துல நீங்க எதுவும் புதிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்துடாதீங்க. இது முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க, அதை தடுக்க முடியாது. நிறைய கட்டமைப்புகள்லாம் உருவாக்கிட்டாங்க. புதிய ஆட்சி இந்த திட்டத்தை கண்டிப்பாக புதிதாக துவங்கி விடாதீர்கள் அப்படின்றது இந்த விவசாயியோட வேண்டுகோள். ஒரு விவசாயிக்கு மட்டும்தாங்க தெரியும் தண்ணியோட கஷ்டம் என்ன என்பது. அவர் எவ்வளோ அழகாக எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. இது கண்டிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரியும் வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.